அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நபிமார்கள் அவர்களின் சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்றது முஹர்ரமின் முதல் 10 நாட்களில்தான். அதுவும் குறிப்பாக முதல் 10 நாட்களில் 10வது நாளான ஆஷுராவிலே அல்லாஹ் பரிபூரண விடுதலையை நபிமார்களுக்கு தந்திருக்கிறான். நஜாத் எனும் வெற்றி விடுதலையை அல்லாஹ் அவர்களுக்கு தந்ததை போல மற்றவர்களுக்கும் தருவதற்கு குர்ஆன் நஜாத் என்ற வெற்றி விடுதலையினுடைய குர்ஆன் வசனத்தையும் திக்ரையும் நமக்கு தெளிவாகவே கற்றுத்தருகிறது. அதை நாம் அதிகமாக ஓதும் பொழுது எப்படி நபிமார்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து, சிரமங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைத்ததோ அதே போன்று நமக்கும் கிடைக்கும். அல்லாஹு தாலா வாழ்வில் எல்லா சிரமங்களையும் நீக்கி பரிபூரணமான பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. நபி அவர்கள் வெற்றியின் திக்ரை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீல அலமு கலிமத்தன், நான் நிச்சயமாக ஒரு கலிமாவை, ஒரு வார்த்தையை அறிவேன். லா யகுலுஹா மக்ரூபுன், எந்த கஷ்டத்தில் உள்ளவரும் அதை சொல்ல மாட்டார். இல்லா ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்கு அந்த கஷ்டத்தை நீக்கி மகிழ்ச்சியை தந்தே தவிர என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆக அந்த கலிமாவை யாரெல்லாம் சொல்கிறாரோ அவர்களின் எல்லா சிரமங்களும் நீக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் கலிமத்து அஹி யூனுஸ, என் சகோதரர் நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வார்த்தை என்பதாக தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். குர்ஆன் சொல்லி காட்டும் நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல முடியாத கஷ்டமான மீனின் வயிற்றில், மீனால் விழுங்கப்பட்டு மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த திக்ரு தான் திக்ரு நஜாத். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த திக்ரை அதிகமாக இந்த முஹர்ரமினுடைய 10 நாட்களிலே ஓத வேண்டும். நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் இந்த துஆவை, இந்த திக்ரை கொண்டுதான் அல்லாஹ் அவர்களின் வாழ்வில் ஏற்பட்ட பெரிய பிரச்சனையை இந்த முஹர்ரமினுடைய முதல் 10 நாட்களில் சரியாக்கி கொடுத்தான் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று குர்ஆனில் பார்க்கும் பொழுது நஜாத் வெற்றியினுடைய துஆ என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுவான். சூரத்துல் அராஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். என்ன பொருள்? யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், எங்களுக்கு நீ ரஹ்மத்து செய்யவில்லையானால், கிருபை செய்யவில்லையானால் நாங்கள் நஷ்டவாளிகளில் உண்டானவர்களாகி விடுவோம் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே நபிமார்கள் கேட்ட துஆவை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட துஆ இது என்பதாக குர்ஆன் நமக்கு பேசி காட்டும். இந்த துஆ நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொடுத்து அவர்களின் வெற்றிக்கு வழிவகுத்தது. அந்த சிறப்பான திக்ரையும் குர்ஆன் வசனத்தையும் இந்த முஹர்ரமினுடைய முதல் 10 நாட்களில் நாம் ஓதும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக நம்மால் சொல்ல முடியும், நாம் இக்லாஸோடு ஓதினால் அல்லாஹ் நம்மின் எல்லா பிரச்சனைகளுக்கும் நபிமார்களுக்கு எப்படி இந்த முஹர்ரமினுடைய முதல் 10 நாட்களில் விடுதலையை கொடுத்தானோ அப்படியே நிரப்பமாக விடுதலையை கொடுப்பான். அல்லாஹ் எல்லா சிரமங்களிலிருந்தும் பாதுகாத்து பரிபூரண வெற்றியை நிரப்பமாக எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.